Hello friends, welcome back to our channel Manav Nasir. 11th standard biology public examination March 2025 important 2 mark 3 mark 5 mark question தான் பார்க்க போறோம். So first biozoology தான் பார்க்க போறோம். So டோட்டலா வந்து பார்த்தீனா ஒரு 30 question வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கொடுத்திருப்பேன். அத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா 11th biology public examination March April 2025 க்கு இதுல இருந்து क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க Manav Nasir YouTube channel. வாங்க question one by one பார்க்கலாம். இந்த வீடியோ முழுக்க தமிழ் மீடியத்துக்கான ஒரு வீடியோ தான். ஆல்ரெடி இங்கிலீஷ் வீடியோக்கு வந்து பார்த்தா நான் அப்லோட் பண்ணிட்டேன். சோ என்னென்ன உயிரி விலங்கியல்ல முக்கியமான வினாக்கள் படிக்கணும்னு பார்க்கலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், உயிரி விலங்கியல் பொறுத்த வரைக்கும் முக்கியமான 2 மார்க் 3 மார்க் क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கக்கூடியது பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட் இத படிச்சுக்கோங்க. பயன் தரும் பாக்டீரியாவை நோய்க்கு பாக்டீரியாவில இருந்து வேறுபடுத்துக. கோவறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உள்ளது? யானைகளுக்கும் வனவிலங்குகளுக்கும் மனித வாழ்விடத்தினுடைய காரணம் என்ன? விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணாலயத்துக்கும் உள்ள வேறுபாடு. மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலத்தை ஒப்பிட. சுடர் செல்கள் என்றால் என்ன? நரம்பு செல் திசுவின் அமைப்பை படம் வரைந்த பாகம் குறி ரொம்ப முக்கியம். ட்ரைகோபோர் லார்வா காணப்படும் தொகுதி எது? பயாப்சி ஆட்டாப்சி வேறுபடுத்துக. அதே மாதிரி ரத்தம் ஏன் தனித்துவமான இணைப்பு திசு என்று அழைக்கப்படுகிறது? அல்சைமர் நோய் குறிப்பு வரைக. நாங்குள் கட்டிகள் என்றால் என்ன? மண்புழு எவ்வாறு சுவாசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்லீரலின் பணிகள் ஏதேனும் மூன்றினை எழுது. தமனி மற்றும் சிரை நல்லா படித்து வச்சுக்கோங்க. வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக. பெரிஸ்டோமியம் புரோஸ்டோமியம் வேறுபடுத்துக. சிலர் குருட்டை விட காரணம் என்ன? கடல் மட்டத்தின் மேல் அதிகமான உயரத்தில் நீண்ட நாள் வாழ ஒருவரின் உடல் எவ்வாறு சரி செய்து கொள்கிறது? நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிணநீர் என்றால் என்ன? அதன் பணிகளை கூறு. சிறுநீரகத்தின் நீள்வட்டு தோற்றம் படமுறைந்த பாகம் குறிக்கவும். ஆர்னிதரின் சுழற்சி என்றால் என்ன? சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் 3 ஹார்மோன்கள் யாவை? குழல்களில் சுரத்தல் என்றால் என்ன? உதாரணம் கொடுக. கபால எலும்புகளின் பெயர்களை குறிப்பிடு. மரண விரைப்பு எவ்வாறு ஏற்படுகிறது? தொடர் உடற்பயிற்சி செய்வதன் நன்மைகள் யாவை? இயான் மருத்துவம் என்றால் என்ன? கொச்சி செல்கள் கூம்பு செல்கள் வேறுபடுத்துக. பியூர் சயின்ஸுக்கும் பயாலஜிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குருட்டு புள்ளி எனப்படுவது யாது? அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒருவரின் கண் பரிசோதகர் அவருடைய கண் உள்ளழுத்தம் அதிக அளவில் உள்ளதாக கூறுகிறார். இந்த நிலையின் பெயர் என்ன? அதற்கு காரணமான திரவம். உடல் சமநிலை பேணுதல் வரையறு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டஸ்கோப் பயன்கள் படிச்சுக்கோங்க. குறுப்பு கலப்பு வரையறு. செயற்கை முறை விந்தோட்டத்தின் பயன்கள். பயனற்ற இடம் என்றால் என்ன? சுவாசத்திறன் என்றால் என்ன? உடல் எடை குறியீடு வரையறு. 40 கொஸ்டின் இருக்கு, ஒரு 30 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிக்கணும்? பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கோங்க, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபெலிடே குடும்பத்துடைய முக்கிய பண்புகள் ரொம்ப முக்கியம். முதுகுநான் உடையவை முதுகுநான் அற்றவை வேறுபடுத்துக. இணைப்பு திசுக்களை வகைப்படுத்தி அவற்றின் செயல்களை எழுது. தவளையின் ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை படத்துடன் வரி. கொழுப்பில் கரையும் விட்டமின் குறைபாடுகளை அட்டவணைப்படுத்து. ஸ்டார்ச் மூலக்கூறு சிறுகுடலை அடைவது முதல் ஏற்படும் வேதி மாற்றங்களை பட்டியலிட. மனிதனின் சுவாசம் நடைபெறும் முறையினை விளக்குக. சுவாச பாதையினை விளக்கும் தொடர் விளக்க வரைபடம் வரைக. இதய துடிப்பின் தோற்றம் கட்டுப்படுத்தல் விவரி. உட்சுவாசம் வெளிசுவாசம் ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. மனித உடலில் சிறுநீர் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? ஃபார்மேஷன் ஆஃப் யூரின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தசை சுருக்கத்திற்கான சறுக்கிலை கோட்பாட்டை விளக்குக. மூளை தண்டுவட திரவத்தின் பணிகள் CSF அப்படின்னு வந்து சொல்லுவோம். தாடைகளற்ற மீன்களிலிருந்து குருத்தெலும்பு மீன்களை வேறுபடுத்து. கணுக்காலிகளுடைய பொது பண்புகள் யாவை? சிறுநீரகம் ஒரு நாளமில்லா சுரப்பியாக எவ்வாறு செயல்படுகிறது விவரி. அடினல் ஹார்மோன்கள் பயன்கள் யாவை? அதே மாதிரி MOET தொழில்நுட்ப பயன்களை விளக்குக. பட்டுப்பூச்சியோட பொருளாதார முக்கியத்துவம் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரக்கு பூச்சியின் பொருளாதார முக்கியத்துவத்தை கூறு. இரத்த முறைதலின் தொடர் விளக்கப்படம் தருக. இதய இயக்க சுழற்சியின் பல்வேறு நிலைகளை விளக்கவும். நுரையீரலில் இருந்து ஆக்சிஜன் எவ்வாறு திசுக்களுக்கு கடத்தப்படுகிறது? கல்லீரலின் பணிகளை விளக்குக. தமனி மற்றும் சிரைகள் வேறுபடுத்துக. நியூரான் அமைப்பை படமுறைந்து பாகங்களை விவரிக்கவும். ஸோ 5 மார்க் வந்து ஒரு 25 கொடுத்துருக்கேன், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பியூர் சயின்ஸ் பயாலஜி ஜுவாலஜியில் படிக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் பேங்க். 2 மார்க் 3 மார்க் டோட்டலாக ஒரு 40 கொடுத்துருக்கேன். 5 மார்க் வந்து ஒரு 25 கொடுத்துருக்கேன். நல்லா ரீட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் 11th பப்ளிக் எக்ஸாம் பயோ ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Manav Nasir யூடியூப் சேனல். தேங்க்யூ.